வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியா தான் வந்த, நீ பரதேசியாய் சுத்துகிற இந்த தேசத்தை உன் சந்ததிகளுக்கு கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிரதான ஒரு பாதுகாப்பு ஷீல்டு எதுவா இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம செய்கிற காரியத்திலேயா இருக்கலாம், நாம ஏதாவது புதிய காரியங்கள் செய்தாலோ, இல்ல நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னவாகும், எப்படியாய் தீரும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைய நமக்கு ஷீல்டா வச்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஞாபகப்படுத்திக்கணும். ஆமென். நமக்கு விரோதமாய் நாம செய்கிற வேலைகள்ல, இல்ல கம்பெனிகள்லையா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், நமக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளும் நமக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளும் நடந்தாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை எடுத்து பயன்படுத்திக்கணும். ஆமென். ஆண்டவரே, அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிப்பவனே நீங்களும் ஆசீர்வதிப்பீர். என்ன சபிச்சான்னா, எனக்கு ஒருத்தன் வேட்டு வச்சானா அவனுக்கு நான் வைக்க மாட்டேன், நீங்க வைப்பீங்க. ஆமென். இதுதான் ஆபிரகாமுடைய ஷீல்டு, கவசம். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை பிரித்தெடுக்கிறார். அவனுடைய இத்தனை வருட அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, சொந்த பந்தத்திலிருந்து, சொந்த ஜாதி ஜனத்திலிருந்து அவனை வேறு பிரிக்கிறார். ஆனால் சும்மா அவனை கண்ணை கட்டி அவர் காட்டுல விடல. ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் அழைச்சார், உண்மைதான். எங்க கொண்டு போகிறார் தெரியாது, பரதேசியா தான் போய்கொண்டிருக்கிறார் ஆபிரகாம். ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய மக்களை, பிள்ளைகளை ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆமென். அபிரகாமுக்கும் அந்த வார்த்தையை கொடுத்ததை விட, அபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அபிரகாம் புறப்பட்டு விட்டான். ஆமென். ஆனா எங்க போவோம், யார் கூட இருப்போம், ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை தான் அபிரகாமுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு கவசமா இருந்தது. ஒருவன் கூட அபிரகாமை தொட முடியல. ஆமென். எப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பரதேசியாய் நம்ம ஒன்றும் இல்லைங்க. நாம இப்போ நம்ம சில இடங்கள்ல குடிசைகள்ல இந்த நாடோடி ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இல்லையா? அங்கே இங்கே கிரவுண்டில் டென்ட் அடித்து கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் வேறு இடங்களுக்கு போவாங்க. இப்படி வர்ற ஒரு ஆள், அந்த ஆளுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? நம்ம உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆமென். அவன் ஏதோ அவங்க வாழ்க்கை அப்படியே போகுது. ஆமென். ஆனால் அப்படி அதே நிலைமை தான். அதை நினைக்கும் போது அதை நினைச்சுக்கணும்.